இந்த சோத்துக்கு எவ்வளவு நேரம் தான் கையேந்திட்டு நிக்க? இத்தனை பேர் நிக்காம எண்ணி போட வேண்டியதானே? இந்தா போச்சு, அவளே பிடிச்சிட்டா. அம்மா இந்தாங்க. குழந்தை நீ சாப்பிடு, நான் வாங்கி. வாங்கம்மா, நீங்க வாங்குங்க, நான் அங்க பிடிச்சி தரேன். பூமாரி உட்கார்ந்து சாப்பிடு. சரிண்ணா. பாப்பா காய்ச்சல் விட்டுருக்கா? ஆமா, நான் விட்டுருக்கு. இந்த ஹெலிகாப்டர் எதுக்கு இவளுக்கே ஜோர் படியா? இவ்வளவு நேரம் நானும் கையேந்திட்டு எனக்கே ஒரு பாக்கெட் ஜோர் வரும்ல. ஐயா வாங்கி தங்கச்சி கொடுத்துட்டியா? என்ன ஒண்ணு வாங்கு. நான் வாங்கிடுறேன், நீங்க போய் சாப்பிடுங்க. ஏ அஜிந்தால குழந்தை உனக்கு போடியாவில நான் பிடிக்க, நீ வாங்கு. சரி குழந்தை, என்ன வாங்கு. ஏ ஹெலிகாப்டர் தம்பி, எனக்கு ஒண்ணு போடு. டப்பு டப்புன்னு தூக்கி போட வேண்டியதானே? இதுல நிக்கிறதுலயே நான் தான் கலரா சட்டை போட்டிருக்கேன். நானுக்கு கண்ணுக்கு தெரியல போல்க. வருது என்னை பார்த்து யானே தூக்கி போட்டா. இந்த சோத்தை நான் கண்டிப்பா பிடிச்சிருவேன். ஏ பிள்ளைல என்ன சோறு வச்சிருக்கு? திறந்து கொஞ்சம் பாருங்க, யாராவது சிக்கன் இருக்கா? நீ யாரே என்ன திறந்து பார்க்கல. அந்த சோத்தை அவன் பிடிச்சிட்டான். நிறைய பார்சல் போட்ட மாதிரி தான் இருந்து அவியல்வளையே தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காவ. எல்லா பிள்ளைகள் கையிலும் சோறு இருக்கு, ஏமாவளும் சும்மா தான் இருக்கா. நான் பத்து வச்சிருக்கேன், தெண்டமா தான் நிக்குது. ஏ மைனா பிடி, சோறு வருதுல்ல? எம்மா நான் குட்டியா இருக்க இல்லாதனால பக்கத்துல வர மாட்டேங்கி சோறு. புடி வர புடி. சே நெட்ட கொக்கு மாதிரி இருக்கால, அவளே எல்லாத்தையும் பிடிச்சிரியா. எனக்கு என் பிள்ளைக்கு என்ன சோறு கிடைக்கல, போடுங்க நீ. நம்ம கத்தியது கேக்குதோ கேட்கலையே தெரியல, சோறே போட மாட்டேங்க. ஐயோ போகுது ஹெலிகாப்டர், நீ நிறுத்துங்க, எனக்கு என்ன சோறு கிடைக்கல. என்ன 2 சோறு வேணும் நீனும். வருது சோறு வருது, புடி மைனா. ராத்திரிக்கு சேர்த்து சோறு கிடைச்சிரும் நான் பார்த்தேன். ஒரு வேளைக்கே இப்படி கிடந்து கத்தில கேட்க வேண்டியிருக்கு. என்ன ஒண்ணு போட்டுங்க நீ. ஐயோ போதுங்க, போட்டு போங்க. எனக்கு மட்டும் சோறு கிடைக்கல. எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு நானே வீட்டுல வந்து தங்கிட்டு இருக்கேன். அவியலுக்கு எல்லாருக்கும் சோறு கிடைச்சிட்டு எனக்கு தான் கிடைக்கல, கொஞ்சம் போடுங்க நீ. காலையில 2 இட்லி தான் தின்னேன், அதுவும் ஹோட்டல்ல போய் 2 இட்லி வாங்கிட்டு வந்து தின்னேன். ஒரே ஒரு சோறு போட்டு போங்களா. சரோஜா அங்க தள்ளி போயிட்டாவல, அந்த மாதிரி போறதுக்கு எனக்கு மட்டும் சோறு போடாமலே போயிட்டானுவ. சரோஜா அந்த இதுல இருக்கிறது நீ சாப்பிடு. நான் பூ மாறிட்டு இருக்குது, அஜய்ட்ட இருக்க அவியல அவ்வளவு சோறு தின்னிட மாட்டாவுதுக்க. எக்கா அப்படியேக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது பாத்துக்கிறீங்க. இந்த சரோஜா சாப்பிடு. பூ மாறிட்ட ஒரு பார்சல் சாப்பாடு இருக்கு பத்தியா? அவ கொஞ்சம் தான் சாப்பிடுவா, மீதி எவ்வளவு வேஸ்டா வரல, நான் அதை சாப்பிட்டுக்கிடி. சரிக்கா தாங்க. இந்த லெமன் சோறை தான் கிண்டி போட்டுக்கானு உங்களுக்கு. ஏதாவது சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஏதாவது சமைச்சு போட வேண்டியதானே? இந்த சோத்தை போடத்தான் ஒரு சோறு எனக்கு போடவே இல்லை. சிக்கன் மட்டன் போட்டா மொத்தத்துல 4 சோறு கூட தந்துக்க மாட்டாங்க போல்க. இந்த பையனை சோத்தை தின்னி எப்படி வாழ? கொஞ்சம் நல்லதா செஞ்சு போட்டானே, போடியது. விஜய் குடிக்க தண்ணி இல்லல்ல? அம்மா வீட்டுக்குள்ள கேன் தண்ணி இருக்குல்ல, அத போய் நான் எப்படியா தூக்கிட்டு வரேன். ஏ வீட்டுக்குள்ள நிறைய தண்ணி இருக்குனல்ல? அம்மா படிக்கட்ல தான மருந்து கேன், அத போய் நான் தூக்கிட்டு வரேன், நீங்க சாப்பிடுங்க. ஆமையா குடிக்க தண்ணி இல்லாம முடியாது பத்தியா? அம்மா என்கிட்ட சோறு நிறைய மிச்சம் இருக்கு, நீ சாப்பிடுவா. ஏய் நீ சாப்பிட்டுட்டு வை, நான் சாப்பிடுறேன். எல்லா பிள்ளைகளும் மிச்சம் வைக்கிற பூரா இதான் திங்க போல்க. அதனால தான் இப்படி ட்ரம் மாதிரி ஊதிக்கிட்டு போதோ. அம்மா எனக்கு சோறு போதும். பூ மாதிரி 2 வாய் கூட அள்ளி திங்கலையே. தின்னுமா எனக்கு கொஞ்சம், வேற சோறு இல்லல்ல. என்ன எதை கொண்டு போடுவாவளோ போட மாட்டாவளோ தெரியலையே. கொஞ்சோடு சாப்பிடணும். அம்மா எனக்கு போதும். சாப்பிடு, என்ன 1 வாய் அள்ளி சாப்பிடு. காய்ச்சல்கார பிள்ளைக்கு இதெல்லாம் கொடுக்கவே கூடாது. இல்லாத குறைக்கு வேற என்ன பண்ணா இதை கொடுக்க வேண்டியதா இருக்கு. மாத்திரை வேற எடுத்துட்டு வரல, இதை தின்னுட்டு காய்ச்சல் வந்துருமா என்னவோ தெரியல, அது வேற பயமா இருக்கு. விஜய் இதோட மழை வச்சிருமாமா? மழை வச்சாலும் தண்ணி வத்தாதில்லம்மா, அதனால வெளியில இப்ப போக கூடாது. நின்னு பேசிட்டு இருக்கக்குள்ள தண்ணி வீட்டுல வந்துட்டு போறா. அம்மா ஏதாவது ஏறி உடைச்சிருக்கும் பாத்துக்க, இல்லன்னா அவ்வளவு தண்ணி வராதுல்ல. ஆமையா அப்படிதான் இருக்கும் பாத்துக்க, ஒரு வருஷமா இவ்வளவு தண்ணி வந்தது இல்லல்ல. ஆமாம்மா, முன்னாடி ஒரு வாட்டி வந்து வச்சு அதுக்கு பிறகு இப்பதான் வந்திருக்கு. தண்ணி குறைஞ்சாதான் வீட்டுக்குள்ள போக முடியும். ஆமையா என்ன மழை வந்துட்டுனா என்ன போச்சு அவ்வளவுதான். என்ன பண்ணனே தெரியல. ஒரு நாள் 2 நாள் சமாளிச்சாலே வத்திரமா தண்ணி. சரி சாப்பிடியா? குமாரி சாப்பிடுமா. மறுபடியும் மழை தூத்த ஆரம்பிச்சிட்டேன். ஆமா ரோசா பக்கா, எப்பதான் மழை நிக்கன்னு தெரியல, வீட்டுகளுக்குலாம் எப்பதான் போறதுன்னு தெரியல. ஆமா ஐஸ்வர்யா அக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்ண? மழை நின்னாவது வீட்டுகளுக்கு போகலாம். அவையவே வீட்டுக்கு போய் இருந்தாச்சுன்னா உங்களுக்காக தொல்லை இல்லாம இருக்கும். இப்படி மழை பெஞ்சு தள்ளுதே. வீட்டுல ஒரு பொருளையும் ஒரு இடத்துல வைக்கல, அப்படியே அந்தந்தால போட்டு வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. என் வீட்லயும் அப்படிதான் சரோஜா. பூமாரிக்கார உடம்பு சொல்லியே அந்தந்தால கஞ்சியை வச்சு கொடுத்துட்டு போட்டு வந்துட்டேன். ஆமாக்கா, அந்த மழை அப்படிதானே பாடாப்படுத்துது. இப்படித்தான் போன தடவை தண்ணி வந்துக்கும் போது கம்மலை கலத்தி அந்த டேபிள்ல வச்சிருந்தேன் பாத்துக்க. ஒரு கம்மல் தான் இருந்துச்சு, ஒரு கம்மலை தண்ணியிலே அடிச்சுட்டு போயிட்டு. அப்படியேக்கா கவனமா இருக்கணும் பாத்துக்கிடுங்க தங்க பொருள் எல்லாம். ஐயோ நான் செயினை கலத்தி அழுக்க எடுக்கலான்னு ஒரு கிண்ணத்துல போட்டு வச்சிருந்தேக்கா. வீட்டுக்குள்ள ஏன் அளவுக்குள்ள தண்ணி வந்துட்டு. ஐயோ ஏன் சரோஜா அப்படி பண்ண? அது இருக்காதே, கிண்ணானா இழுத்துட்டு போயிருமே. ஏக்கா 5 பவுன் செயினுக்கா, என்னக்கா பண்ண? ஐயோ 5 பவுன் செயின் போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எவ்வளவு ரூபா அது? எனக்கு திரும்ப வாங்கவும் முடியாது, போய் எடுத்துட்டு வந்துட்டாக்கா. சரோஜா கதவை திறந்த கிடக்கு. ஆமாக்கா தண்ணி வந்துட்டுல, நாங்களே தப்பிச்சா போதும் 2 நேரம் வெளியே ஓடி வந்துட்டு பாத்துடுங்க. செயினை எதுக்கு இப்ப கழட்டி அழுக்க எடுக்க போட்ட? நான் என்னக்கா பண்ணுவேன்? எப்படி போவேன்? எல்லாருமே தான் தண்ணி இருக்கும், நீ போக முடியாதே. இக்க நான் போய் பாக்கட்டாக்கா 5 பவுன் செயின் இல்ல பேட்னா போச்சே. வீட்டுக்குள்ளே போக முடியாதுன்னு என் மகன் சொல்லிட்டு இருக்கான். நீ எப்படி போவ சரோஜா? நீ போகாத சரோஜா, நீ இருக்கிறது முக்கியம். செயின் போனா போயிட்டு போகுது. ஏக்கா என் புருஷன் நீ அடிச்சு விடுவாருக்கா, தொலைச்சிட்டேனா? நான் காலையிலே கலத்தி போட்டேன் பாத்துடுங்க, மறந்தே போயிட்டேன். வேலை செஞ்சுட்டே இருந்தேனா அது மறந்துட்டு தண்ணி வந்தோடனே இப்படியே ஓடி வந்துட்டேன் பாத்துக்கிடுங்க. என்ன பண்ண சரோஜா, போனா போயிட்டு போட்டு விடு. உன் புருஷன்ட்ட சொல்லு இந்த மாதிரி தண்ணி வந்துட்டேன்னு சொல்லி. ஏக்கா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அந்த மனுஷன். எப்படிக்கா போய் எடுக்க சொல்லுங்கக்கா, ஒரு வழிகாட்டுங்கக்கா. நான் என்ன சொல்ல சரோஜா, நானே கிளம்புறேன்
தான் உட்காந்துருக்கேன், பூ மாதிரியே விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ விஜய் போய் தூக்கிட்டு வந்தா இல்லைன்னா தூக்கவே முடிஞ்சிருக்காது என்னால. போறது தப்பு தான் நான் சொல்லுவேன். 5 பவுன் செயின் தானே, போனா போது வந்தா வருது விடு. சம்பாதிக்கிறதுக்கு நீ இருந்தா தான் சம்பாதிக்க முடியும். ஆமா ஆமா, நான் என் அண்ணன் கூடயே விட்டுட்டு வந்திருக்கேன். 5 பவுன் செயின் போனா என்ன? ஓ அண்ணன் கூட என் செயின் ஒண்ணு 5 பவுன் செயின் 1.5 லட்சம் ரூபாய். அண்ணன் கூட 150 ரூபா இருக்கும். அது எவ்வளவா இருந்தாலும் நானும் உழைச்சி சம்பாதிச்சதுதான். யார்கிட்ட இருந்து திருடிட்டு வந்து வைக்கல. நீ என்ன குத்தி பேசுறியா? முட்டை திருடனே நீ. 5 பவுன் நாங்க சும்மா வந்துருமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? நீ அன்னைக்கு என் முட்டையை திருடினதுக்கு ரூபா தந்தியா? அதனால தான் தண்ணியில போச்சு செயின். உன் பொருள் மட்டும் போகலையா? அப்ப நீனும் திருடிட்டு தான் வந்தியோ? நானே 5 பவுன் செயினை எப்படி எடுக்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். போய் அந்த தண்ணிக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். என்னால எடுக்க முடியும் என் செயினை. நான் போய் என் செயினை எடுத்துட்டு வரனா இல்லையான்னு இப்ப பாரு. எடுத்துட்டு வந்து பாத்துருவோம். இந்த தண்ணிக்குள்ள உன்னால போயிட முடியுமா? கொஞ்சம் கீழே எட்டி பாரு. எவ்வளவு தண்ணி நிக்கின்னு தெரியும். எவ்வளவு தண்ணி இருந்தாலும் சரி, நான் போய் எடுத்துட்டு தான் வருவேன். சரோஜா 2 பேரும் சண்டை போடாம இருங்க. போகல வேண்டாம், தண்ணி கொஞ்சம் குறைஞ்ச பிறகு போலாம். ஏக்கா நீங்க சும்மா இருங்க, கைவு போனா போட்டோம். நாங்களும் எல்லா பொருளையும் தண்ணியில விட்டுட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். 5 பவுன் செயினுக்கு தண்ணியில குச்சி தான் போவாதான் போட்டுமே. தண்ணி இழுத்துட்டு போனாதான் தெரியும் அவளுக்குலாம். வாயை மூடிட்டு இரு, நான் எடுத்துட்டு தான் வருவேன். எடுத்துட்டு வா போ. உன்னை யார் போண்டான்னா? நான் என்ன உன் கையிட்டு பிடிச்சிட்டா உட்கார்ந்துருக்கேன்? போயா, அப்பத்துல சொல்லிட்டு மட்டும் தான் இருக்கா. உன் வீட்டுல என்னது இருக்கு போறதுக்கு? ஒரு அண்ணன் கூட சோத்து பண்ண வேண்டாம் போயிருக்கோம். 5 பவுன் வேலை என்னன்னு தெரியுமா? ஏமா எனக்கு தெரியாதுடா, உன் நகையை போய் காப்பாத்து போ. சும்மா இங்க உட்கார்ந்துட்டு வாயில அடிச்சுக்கிட்டே இருக்கா. நான் போய் எடுத்துட்டு தான் வருவேன் கண்டிப்பா. ரோசா பக்கம் என் பிள்ளை பார்த்துக்கிடுங்க, நான் நகையோட தான் வருவேன் பார்த்துக்கிடுங்க. சரோஜா சொன்ன கேளு, போவாதே. ஏமா போனா போட்டுமா, 5 பவுன் செயின் தானே, நீ எனக்கு வேணும், இங்கே இருமா. சும்மா இரு, உனக்கு என்ன தெரியும்? நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். இம்மா அந்த அக்கா போயிட்டாவுமா? எதுக்கு அந்த செயின் அவ்வளவு முக்கியம் ஓடிய வந்தக்கா? ஏ விஜய் கூப்பிடலவளே. இம்மா நான் போறதுக்கு பேர்வளே என்ன வேகமா ஓடியாவ போறேன். சரி நீ போய் பாரு விஜய் கொஞ்சம். நம்மள்ட்ட ஒரே சேரே அளவா இருக்கு. யாராவது எங்க அம்மாவை காப்பாத்துங்க. மைனா பயப்படாத, உங்க அம்மா வந்துருவாவே. இந்த 5 பவுன் செயின் முக்கியமா? நான் தானே முக்கியம். எதுக்கு எங்க அம்மா இப்படி ஓடியா? உங்க அம்மாட்ட சொன்னா அவளுக்கு தெரியுதாக்கா, அவாட்டுக்கு வந்து ஓடியாலே. எம்மா நீ எங்க போறான்னு தெரியலமா, போயிட்டாவுமா. எங்க அம்மா என்னைய விட்டுட்டு போயிட்டா. ஐயோ அதுக்குள்ளே வேகமா ஓடி போயிட்டா. ஆமாம்மா, எப்படி போனாவே எங்க போனாவே எனக்கே தெரியல. நானும் அவ சும்மா தான் சொல்லிட்டு இருக்காவ நினைச்சு இப்படி ஓடியாலே. இந்த தண்ணிக்குள்ளேயே இறங்க மாட்டான்னு நினைச்சு தான் நான் பேசிட்டு இருந்தேன். நீங்களும் தான் அவியல வெறுப்பேத்தி விட்டிய ரொம்ப. கொஞ்சம் பார்த்து பேசணும். இப்போ எங்க போனாவனே தெரியல. எல்லாரும் தண்ணியில கஷ்டப்பட்டு இருக்கும்போது பழைய பகையெல்லாம் வச்சு யாரா பேசுவாங்களோ? இப்போ அவ பிள்ளை பாவம் எல்லாம் அழுதுட்டு இருக்கு பாருங்க. எப்பா விஜய் அவ இப்படி ஓடுவான்னு எனக்கு தெரியாதுப்பா. நான் சும்மா சாதாரணமா தான் போய் பாரா அப்படின்னு சொன்னேன். அவ இந்த தண்ணிக்குள்ள காலை வச்சுக்கிடவே மாட்டாள்னு நினைச்சேன் நானு. அவளுக்கு நாங்க தான் முக்கியமா இருக்கு, யார் என்ன செய்ய முடியும்? அழாத மைனா அழாத, உங்க அம்மா வருவா கொஞ்சம் தூரம் போயிட்டு. ரொம்ப தண்ணியா இருக்கு, அங்கெல்லாம் போக முடியாது. இவ்வளவு பேர் இருக்கீங்களா, எங்க அம்மாவை கொஞ்சம் காப்பாத்த போங்களா ப்ளீஸ். நம்மள போயாச்சுன்னா தண்ணியில இழுத்துட்டு போயிரும். உங்க அம்மா அங்கதான் நிப்பா வந்துருவா. அம்மா நான் போய் கொஞ்சம் தூரம் நீச்சல் அடிச்சு பார்த்துட்டு வரேன். ஏய்யா தண்ணி இழுத்துட்டு போயிராமையா? வேற என்னம்மா பண்ண, யாருமே இங்க இல்லல்ல. என்னை நான் வளர்த்தியா இருக்கேன்ல, நான் இறங்கி பார்க்கட்டுமானே? குழந்தை உனக்கு நீச்சல் தெரியுமா? என்ன எனக்கு தெரியும்னே. உனக்கு காய்ச்சலா இருக்குல, தண்ணியில கொஞ்சம் அதிகமாயிருமே. என்னை பரவாயில்ல, என்னை போய் பார்க்கேன். ஆண்டி கூட்டிட்டு போட்டுமா குழந்தைய? ஐயா பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போயா. என்னாலதான் அவ போனாலேன்னா என் பிள்ளைய அனுப்பிச்சு விடியே. கொஞ்சம் தூரம் மட்டும் போய் பாருப்பா. ரொம்ப தூரத்துக்கு போயிடாதீங்க 2 பேரும், அப்புறம் உங்களை தேடி யாரும் வர முடியாது. சரி ஆண்டி, நான் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன் குழந்தைய. குழந்தை வா போவோம். சீ எப்படி பேசியாவா மீன்காரி? ஏன் செயின்ல போகுது 5 பவுன் செயின்? அவளுக்கு என்ன தெரியும்? ஒரு முட்டை ஒரு செயின் ஒண்ணா? எப்படியாவது போய் நான் என் செயினை தூக்கிட்டு வந்தே தருவேன். ஐயோ கால் இழுக்குது. ஐயோ போக முடியாது. காப்பாத்துங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க. ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்களா, என் சத்தம் கேக்குதா? இனி இந்த தண்ணி இழுத்துட்டு போயிட்டே இருக்க, யாராவது வாங்கலாம். இந்த செடியாவது எட்டி பிடிச்சுக்கிடணும் அப்படியே. இவ்வளவு வீடு இருக்குது, ஒரு ஆள் கூட இல்லையா என்னை காப்பாத்த? யாராவது வாங்கலாம். என்னை தண்ணி அடிச்சுட்டு போதே, யாராவது வாங்க. ஒரு ஜனத்தை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ யாராவது காப்பாத்துங்க. இவ்வளவு பயண வீடு இருந்து ஒரு ஜனம் கூட என்னை காப்பாத்த வரலையே. ஐயோ இந்த செடியில இருந்து என்னை இழுத்துட்டு யாராவது காப்பாத்துங்க. என்னே ஹெலிகாப்டர் என்னே, என்னைய காப்பாத்துங்கண்ணே. என்னே வாங்கண்ணே, மதியம் சோறு போட்டியலண்ணே, வாங்கண்ணே எங்களை காப்பாத்துங்கண்ணே. நீ நான் வந்துட்டேனே வெளியே. என்னே காப்பாத்துங்கண்ணே, என் வீடெல்லாம் முங்கி போச்சுண்ணே, என்னைய கொஞ்சம் காப்பாத்துங்கண்ணே. எதுக்குமா மழை பெய்யுதுன்னு தெரியுது, ஏமா தண்ணியில இறங்குறிய? என்னே 5 பவுன் செயினியா வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேனே, அதை எடுக்கிறதுக்காக இறங்கி வந்துட்டேனே. மதியம் கூட நீங்க எனக்கு சோறு போடாம வெட்டியலண்ணே. இம்மா செயின் கோச்சிங்கக்காக இறங்கி வரலாமாமா? உயிர் பேருமா, ஏமா இப்படி பண்றிய? எனக்கு தெரியாம வந்துட்டேனே, என்னை கொஞ்சம் தூக்கிருங்கண்ணே, பக்கத்து மாடியில விட்டுருங்கண்ணே கொஞ்சம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ராஜி பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.